ஹாய் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். ஆர்சிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இதுதான் பாருங்கள், தெரியுதா? ஐடி நம்பரும் கொடுத்துட்டு இந்த அதுக்கான ஒரு தாய் சேய் நல்ல பாதுகாப்பு புக்குமா சேர்த்து இதாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க போல இருக்குது. நேற்றுக்கு தான் கிடச்சிச்சு. இனி 2வது இன்ஜெக்ஷனும் கன்ஃபார்மாக எடுத்து தான் ஆகணும். அதனால் போகிறோம். இன்ஜெக்ஷன் எடுத்த பின்னே இதில் வந்து நமக்கு எழுதி கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படி சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னே நம்ம இதை வச்சு தான் வந்து இந்த பணம் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இந்த நம்பர் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இதுக்கு இந்த நம்பர் தான் தேவையா. அதனால தான் நேற்று தான் இவர் வாங்கிட்டு வந்தார். இப்போ இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் பண்ண வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கலாம். பாய். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ப்ரைவேட்லேயும் பார்க்குறேன், கவர்மெண்ட்லேயும் பார்க்குறேன். பட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு பின்னே அந்த நோட்டில் வந்து எழுதுவாங்க பார்த்திங்களா, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே எழுதுவாங்க. பின்ன வந்து டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணாங்க. எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஜிஹெச் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லாவே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. அதுக்கு பின்னே வந்து சளி பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ அதையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க டாக்டர் இருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே வந்து அந்த நோட்டில் வந்து எழுதி கொடுத்தாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸாக இருக்கும்ல, ஹைட், வெயிட்டு, அதுக்கு பின்னே வந்துட்டு எவ்வளோ ப்ளட் இருக்குது இதெல்லாமே எழுதி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்து எப்போ ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எல்லாமே பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க நோட்டில். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் போய்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்சிஹெச் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நான் எடுத்து கொடுத்தேன். அவங்க வந்து அந்த நம்பரை பார்த்து அவங்க ஒரு நோட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நோட்டில் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே வந்து நான் வந்து கேட்டுட்ருந்தேன். ஜான்வரி 24 வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்து நான் கேட்டுட்ருந்தேன், ஜனவரி 24 வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எப்போ சிஸ்டர் வரணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அவங்க வந்து கேலண்டரை பார்த்து இந்த டேட்டில் வாங்க, அப்போ தான் டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து அவங்க நோட்லேயும் என்ட்ரி பண்ணாங்க. நான் கொடுத்த இல்லையா சின்ன நோட், அதுலேயுமே எனக்கு எழுதி கொடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்லா அவங்க கவர்மெண்ட் தான், பட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நல்லாவே பார்த்தாங்க. சூப்பராகவும் நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை பார்க்க உள்ளே வந்துட்டோம். ஏன்னா டாக்டரோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஃபேஸை காட்டக்கூடாது இல்லையா, ஸோ அதனால நான் காட்டலை. பட் வந்து சூப்பராக எங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க. நீட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப த்ரோட் ரொம்பவும் எரியுது, தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது எனக்கு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அல்சர் இருக்காலாம் கேட்டிருந்தாங்க. ஆமாம் அல்சர் இருக்குது, ஆனால் சாப்பிட்டாலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வாமிட்டிங் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து இன்னொரு டேப்லெட் கொடுத்தாங்க. இது எடுங்க, இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதனால வந்து ட்ரிப் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு, அதனால ட்ரிப் போட சொன்னாங்க. அதனால வந்து நாங்கள் ட்ரிப் போட வந்துவிட்டோம். அதுக்கு தான் வந்துட்டு அந்த ட்ரிப் போடும்போது அந்த இன்ஜெக்ஷன் வந்து நரம்பில் குத்துவாங்க பார்த்திங்களா, அது செம்ம பெயின். அதனால தான் அழுதுட்டு இருந்தேன், ரொம்ப பெயின் தாங்க முடியலன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இது பெயினாக இருக்காது, கொஞ்சம் நேரம் தான் பெயினாக இருக்கும், பின்ன சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த குளுக்கோஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் குறையட்டும்,
குளுக்கோஸ்லாம் தீர்ந்த பின்னே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நர்ஸு. அவங்களும் நல்லா பேசினாங்க. அதுக்கு பின்னே ட்ரிப் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பின்னே வந்து மாமா வந்து என்னமோ சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். மாமா சொன்னதை பார்த்து சிரித்து முறைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து January 24 தான் என்டி ஸ்கேன் பண்ண எழுதி கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நாங்கள் இன்றைக்கி போனோம் இல்லையா, போகும்போது அவங்க சொன்னாங்க January 24 வேணாம், டேட் தள்ளி போகுது, நீங்கள் நாளைக்கே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்கேன், 3rd month ஸ்கேன், என்டி ஸ்கேன் நாளைக்கு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நண்பா. இங்கே வந்து அவங்களுக்கு இந்த பெயின் இருக்குது, அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்குலாம் சொன்னனால எல்லாத்துக்குமாவே சேர்த்து பார்த்துட்டு போகலான்னு தான் இங்கே வந்தோம். வந்து நம்ம ப்ரைவேட்டில் பார்த்து கேட்குறத விடைக்கும், ப்ரைவேட்டில் ஏதோ கடமைக்கு பார்த்தோம் முடித்தோன்னு விரட்டி விட்டது மாதிரி இருக்கிறத விடைக்கும் இங்கே வந்து கேட்டப்போ அதுக்கான டைம் ஒதுக்கி டாக்டர் நிறைய விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி இருக்கா எல்லாம் கேட்டு மருந்து பார்த்துருக்காங்க. இப்போ ட்ரிப் போட்டுட்ருக்கான். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்தந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு அடுத்த வழி சொல்கிறேன். நீங்கள் கன்ஃபார்மாக நாளைக்கு வாங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை மந்த்லி கரெக்டாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். கம்மி தான், பட் ஆனால் எத்தனை ப்ரெக்னென்சியாக வர்றவங்களுக்கு அதிகமாக இங்கே தான் பார்க்குறது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆட்களை பார்க்குறதுனால நல்லா நீட்டாக பார்த்துப்பாங்க. நாளை வர சொன்னாரோ? நாளைக்கு பண்ண சொன்னாரா? நாளைக்கு ஒரு மத்தியானம் இவங்க கிளம்புவாங்க. ஆமாம். நான் முடிஞ்ச வரைக்கும் காலையில் நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டு 12க்கு முன்னே வர்ற மாதிரி பாருங்க. ஓ சரி, அதான் நான் காலையில் கொஞ்சம் நேரமாக போகிறேன். போய் யார்கிட்டயாச்சும் சொல்லி நேரமாக கிடைக்க வழி பார்க்கும். கிடச்சிச்சின்னா அப்போ 12 மணிக்கு முன்னாடி வந்து அவர் இருப்பார், 1 மணி வரைக்கும் இருப்பாரோ? அது நாளைக்கு வந்து அவங்களுக்கு குட்டக்குடியில் மீட்டிங் நடக்கும். அப்போ எல்லாரும் பிஹெச்என் எல்லாருமே போவாங்க. அதனால பாருங்க, இல்லை லேட்டாக வந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை வந்தாலும் ஓகே. என்ன அதுக்கு பின்னே வர வழியில் பார்த்தீங்கன்னா சூரிப்பழம், இந்த பழத்தை வந்து நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா கன்னியாகுமரியில்? இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரிப்பழம்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பறித்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம். யாராச்சும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உண்மையாக நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. இந்த பழம் இங்கே இருக்காது, ஃபுல்லாக பழுத்து இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பிளாக் கலரில் சுக்குட்டி பழமாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நான் பொறிச்சிட்டு வந்தேன். பார்த்தீங்களா பழம் எப்படி இருக்குன்னு. இந்த பழம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த பழம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை உங்கள் ஊரில் வந்து இந்த பழத்தோட பேர் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வந்து சுருளோடு ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் வந்து இந்த பழம் இருக்குது, இந்த செடி இருக்குது. இது வந்து முள்ளாக இருக்கும் இந்த செடியில். இதில் வர பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்குமான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்